வணக்கம். என்ன இன்ஜினியரிங் அட்மிஷன் டென்ஷன் இப்போவே ஆரம்பிச்சிருச்சா? ஒரு சூப்பரான நியூஸ். டிஎன்இஏ 2026 போர்ட்டல் இப்போவே ஓபன் ஆயிடுச்சு. எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம ரொம்ப ஈஸியா அப்ளை பண்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைட் தான் இது. ரிலாக்ஸ்டா உட்காருங்க, வாங்க உள்ளே போகலாம். இந்த மொத்த ப்ராசஸையும் நம்ம ரொம்ப சிம்பிளா சில ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்க போறோம். டேட்ஸ், எலிஜிபிலிட்டி, அப்புறம் முக்கியமா ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், டாக்குமெண்ட் அப்லோட்னு ஒட்டுமொத்தமா என்னென்ன பண்ணணும்னு வரிசையா பார்க்கலாம். ஓகே, முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வருஷத்துக்கான டைம்லைன். இங்க பாருங்க, மே 3 அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. ஜூன் 2 தான் கடைசி நாள். ஜூன் 6க்குள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணியாகணும். இதுல ஒரு பெரிய ரிலீஃப் என்ன தெரியுமா? உங்க 12th ரிசல்ட்காக நீங்க வெயிட் பண்ணவே வேண்டாம். இப்போதே, அதாவது இன்னிக்கே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அடுத்ததா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி யார் யாருக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 7.5% அப்படிங்கிறது சாதாரண நம்பர் இல்லைங்க. நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், கார்ப்பரேஷன் இல்லனா முனிசிபல் ஸ்கூல்ல படிச்சிருந்தா உங்களுக்கான சூப்பரான பெனிஃபிட் இது. உங்களுக்கு பிரத்யேகமா 7.5% இடஒதுக்கீடும், டியூஷன் ஃபீஸ்ல பெரிய சலுகையும் கிடைக்கும். இதை மிஸ் பண்ணிராதீங்க. அடுத்து ஒரு முக்கியமான டவுட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு வேணும்? நீங்க 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வரைக்கும் தமிழ்நாட்டிலே படிச்சிருந்தா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையே இல்ல. ஆனா வெளி மாநிலத்துல படிச்சிருந்தா மட்டும் கண்டிப்பா வேணும். அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா உங்களுக்கும் டியூஷன் ஃபீஸ்ல சலுகை இருக்கு. ரைட், இப்போ மெயின் பிக்சருக்கு வருவோம். ஆன்லைன்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாமா? tnaonline.org வெப்சைட்குள்ள போனதும் 3 மெயின் ஸ்டெப்ஸ் தான் நம்ம முன்னாடி இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட். இது மூணையும் எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்றதுன்னு ஒன்னா பாப்போம். முதல்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். இதுக்கு உங்க முழு பெயர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பிறந்த தேதி, 11th பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. ஒரு சின்ன டிப், நீங்க கொடுக்குற மொபைல் நம்பரும் இமெயிலும் ஆக்டிவா இருக்கணும். ஏன்னா கவுன்சிலிங் முடியற வரைக்கும் எல்லா அப்டேட்ஸும் இதுல தான் வரும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்க நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. அடுத்ததா ஸ்பெஷல் கேட்டகரி வரும். நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் வாரிசு, மாற்றுத்திறனாளி இல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால வரீங்கன்னா மட்டும் இதை ஃபில் பண்ணுங்க. இல்லையா சிம்பிளா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பேஜ் போயிடலாம். அடுத்து வர்ற இந்த ஸ்காலர்ஷிப் பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்க அப்பா அம்மாவோட வேலை, ஆண்டு வருமானம், நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வேணுமா, முக்கியமா எஜுகேஷன் லோன் தேவையா, இது எல்லாத்தையும் ரொம்ப கவனமா ஃபில் பண்ணுங்க. இங்க நீங்க கொடுக்கற தகவலை வச்சுதான் உங்களுக்கான நிதி உதவி எல்லாமே முடிவாகும். அப்புறம் உங்க ஸ்கூல் டீடைல்ஸ், நீங்க படிச்ச ஸ்கூல் டைப் என்ன, அது அமைந்திருக்கும் இடம், 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்க படிச்சீங்க, உங்க 12th ரோல் நம்பர், குரூப் இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிடுங்க. இங்க தான் பல பேருக்கு டவுட் வரும், நான் இன்னும் மார்க் வாங்கலையேன்னு. டோன்ட் வரி, நீங்க அக்கவுண்ட் மட்டும் இப்ப ரெடி பண்ணுங்க. மார்க்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு ரொம்ப பொறுமையா என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், பேமெண்ட். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே கிளியரா கொடுத்திருக்காங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அப்புறம் டிஎன்சி பிரிவினருக்கு 500 ரூபாய், எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 250 ரூபாய். இத டென்ஷன் இல்லாம ஆன்லைன்லயே பாதுகாப்பா பே பண்ணிடுங்க. பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனல் அண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட். இதுல தான் நிறைய பேருக்கு ஒரு பதற்றம் வரும். நான் கரெக்டான சர்டிஃபிகேட் தான் வச்சிருக்கேனா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைய விடுங்க, செக்லிஸ்ட் இதோ இருக்கு. உங்க 10th and 12th மார்க் ஷீட்ஸ், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், உங்க ஆதார் மற்றும் இஎம்ஐஎஸ் நம்பர்ஸ் வேணும். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆனா போனஃபைட் சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரியில வந்தா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் ஒரு நல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இது எல்லாத்தையும் இப்பவே நல்ல குவாலிட்டியில ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஃபைல்ஸ அப்லோட் பண்ணதும் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. கடைசியா ஃப்ரீஸ் அப்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்க அப்ளிகேஷனே முழுமையடையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. சரிங்க, இப்போ அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜூன் 5ஆம் தேதி உங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் ஒதுக்கப்படும். அப்புறம் ஜூன் 8லிருந்து 20 வரைக்கும் நீங்க அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் டிஎஃப்சி சென்டர்கள் மூலமா ஆன்லைன்லயே வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபைனலா ஜூன் 29 உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியாகும். இது முடிஞ்சதும் தான் சாய்ஸ் ஃபில்லிங், கவுன்சிலிங் எல்லாம் ஆரம்பிக்கும்.
சோ இவ்ளதாங்க விஷயம். போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு. எல்லா டீடைல்ஸும் இப்போ உங்க கையில இருக்கு. எந்த டென்ஷனும் இல்லாம ஈஸியா அப்ளை பண்ணுங்க. உங்க கனவு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டை தட்டி தூக்க நீங்க தயாரா? உடனே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.